இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 LEDs, பேட்டரிஸ், ஸ்விட்ச், IC 7508, ஒரு ரெசிஸ்டர் 330 ohm, 5 rupees scale, Arduino Nano. இந்த ரெசிஸ்டர் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மேலே ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்குல்ல, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் லீடை ஃபுல்லாக, அதாவது பாசிட்டிவ் டெர்மினலில் ஃபுல்லாக செப்பரேட்டாக எடுத்துட்டேன். அதுக்கு தான் நான் தனித்தனியாக செப்பரேட்டாக கரண்ட் கொடுக்க போகிறேன். நெகட்டிவ் டெர்மினல் எல்லாத்தையுமே நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். அதாவது எப்படி கிரவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டரை வச்சு 330 ohm ரெசிஸ்டரை வச்சு கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல்லாம் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலை அப்படியே ஃபுல்லாக கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் Arduino Nano போர்டு எடுத்துக்கோங்க. இதில் ஸ்டார்டிங்கில் D2லேருந்து D9 வரைக்கும், அதாவது D2, D3, D4, D5, D6, D7, D8, D9 8 LED கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 8 LEDக்குமே வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக லீட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜம்பர் வயரை யூஸ் பண்ணி இந்த 8லையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு, அதாவது ஆர்டினோ போர்டில் வந்து அந்த D2, D9 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு இருக்கும். அதே இது ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்இடிக்கு ஒரு கிரவுண்டு, நம்ம பவர் சப்ளைக்கு ஒரு கிரவுண்டு தனியாக நம்ம செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 volt பவர் சப்ளை, அதாவது பவர் சப்ளைக்கு கிரவுண்டையும் எடுத்துட்டோம், நம்மளோட எல்இடிக்கும் கிரவுண்ட் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டினோ போர்டில் 5 voltன்னு இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம 5 volt இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 5 volt பின்னில் வந்து ஒரு ஜம்பர் வயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த D2லேருந்து D9 வரைக்கும் ஜம்பர் வயரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 8 பின்ஸையும் வந்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ D2 வந்து ஃபஸ்ட் எல்இடியில் ஸ்டார்ட் பண்ணி D9ல் ஃபினிஷ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் எல்இடிக்கு D2, செகண்ட் எல்இடிக்கு D3, தேர்ட் எல்இடிக்கு D4, ஃபிஃப்த் எல்இடிக்கு D6, சிக்ஸ்த் எல்இடிக்கு D7, செவன்த் எல்இடிக்கு D8, எயித் எல்இடிக்கு D9. ஸோ இப்படி D2லேருந்து D9 வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேலில் ரைட் கார்னரில் ஒரு பேட்டரியை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேட்டரிக்கு மேலே அந்த 7508 ஐசியையும் மேலே ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த சுவிட்சையும் பேட்டரியிலேயே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்ரி, ஸ்விட்சு, அப்புறம் ஐசி 7508 பேட்டரியில் பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத மேலே நான் டயக்ராமில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா, பாசிட்டிவ் லீடு, அதாவது பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து, ஸோ பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து இந்த ஐசிக்கு சென்டரில் ஒரு பின் இருக்கும், அதுதான் கிரவுண்டு. ஸோ அந்த ஐசியில் சென்டர் பின்னில் நெகட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டெர்மினலை ரைட் ஹேண்ட்லேயும் நெகட்டிவ் டெர்மினலில். ஸோ ஆர்டினோ போர்டில் இருந்து நம்ம 5 volt தனியாக, கிரவுண்டு தனியாக ஒரு பின்னில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பின்னை எடுத்து 5 volt வந்து லெஃப்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஐசியோட லெஃப்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரவுண்டை எடுத்து சென்டர் பின், அதாவது அதான் கிரவுண்டு, சென்டர் பின் ஐசியோட சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டினோ போர்டில் இன்னொரு கிரவுண்ட் பின் இருக்கும். அந்த கிரவுண்ட் பின்னை எடுத்து எல்இடியோட ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ எல்இடியிலேருந்து வர நெகட்டிவ் டெர்மினலில் அந்த கிரவுண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் சைட் மூவ் பண்ணுவோம். ப்ரோக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நீங்கள் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 9, 8, 7, 6 இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நம்பருக்குரிய பைனரி கோட்ஸ். ஏபிசிடி இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு பைனரி கோட்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ப்ரோக்ராம் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா
கீழே பிரிண்ட் லெட்டர். நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எக்ஸீட் ஆயிரும். ஸோ அதனால் எதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டேரெக்டாக கீழே வந்துட்டேன். ஓகே, இங்கே பிரிண்ட் லெட்டர் வந்து நான் 9 லெட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கமாண்ட் கொடுத்துருக்கேன் என்னென்னா இங்கே வந்து LVOE அப்புறம் U. இந்த டேஷ் இருக்கிற இடத்துல நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே நான் டேஷ் கொடுத்துருக்குறப்ப எல்லா இடத்துலையுமே கோடு வந்து 0வாக சென்ட் ஆகும். அதாவது எந்த இடத்துலையுமே அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகாது. ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே எல்இடி பிளிங்க் ஆகும். இந்த 2 இடத்துல எல்இடி பிளிங்க் ஆகாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த கமெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், உங்களோட ஷாப் நேம் கொடுத்துக்கலாம். உங்களோட ஷாப் நேம் கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் எல்இடி வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறப்ப, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணுறப்ப ரொம்பவே க்ரியேட்டிவாகவே இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் டன் கொடுத்து அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 எல்இடிக்குமே வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்த இந்த கோட் வந்து செகண்ட் பை செகண்ட் வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபேனில் இருக்கிற இந்த விங்ஸை கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிற இந்த ஒரு பார்ட்டு தான். ஸோ எக்ஸஸாக இருக்கிற இந்த ஒரு விங்ஸை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்கேலில் அந்த பேட்ரிக்கும் ஆர்டினோக்கும் சென்டரில் ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ இது ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ மோட்டார் செக்ஷனை மட்டும் முடிச்சிட்டா நம்மளுக்கு ஒர்க் ஃபினிஷ்ட் ஆயிரும்.